20 பேர் ரெடியா இருக்காங்க கட்சி தாவறதுக்கு, கரை வேட்டியை மாத்தி கட்டுறதுக்கு திமுகவுல ரெடியாக இருக்கிறதாக இன்னைக்கு தகவல் வெளியாயிருக்கு. தகுதியான ஒரு மதிப்பு அவங்களுக்கான அதிகாரங்களை கொடுக்கல திமுக அப்படின்னு 20 பேர் ரெடியா இருக்காங்க. இன்னும் பட்டியல் நீளும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் முடிவுகளே வராத நிலையில இப்படிலாம் வரக்கூடிய செய்திகள்லாம் ஒரு யூகங்களின் அடிப்படையில் சொல்ற செய்தியா தான் நான் பார்க்கிறேன். நாம் தமிழர் கட்சியோ விசிகாவோ விஜய் அவர்கள் ஓட்ட பிரிச்சதுனால கட்சியே இருக்குமாங்கிறதெல்லாம் அப்படி அபத்தமாலாம் நம்ம நினைக்கலாம். அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கறத தக்க வச்சுக்கிறது பெர்சன்டேஜ் என்ன பெர்சன்டேஜ் யார் பெர்சன்டேஜ் எதுக்காக மாறுச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது. அவர் ஒரு அமைச்சருங்கிறத நீங்கள் முதல்ல மறந்துடுங்க. அவர் ஒரு வேட்பாளர், அவர் ஒரு மாவட்டத்தில் முக்கிய திமுக பிரமுகர். களத்தில் ரோட்டில் நிற்கும் போது எல்லாரும் ஈக்குவல் ஆயிடுறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு கண்டிப்பா. ஆனால் இப்படி யாரையும் மிரட்டுறதுங்கிறது சட்டப்படி தவறு தான். அதுக்காக தாவேகா நண்பர் சொன்ன போல அவர் அப்படி மிரட்டப்பட்டிருந்தாருன்னா அவர் சட்டத்தின் உதவி தான் நாடணும். 397 கோடி கொள்முதலில் தவறு நடந்திருக்குன்னா அது சிபிஐ நிச்சயமாக கண்டுபிடிப்பாங்க. அதுக்கான விளக்கத்தை அவர் நீதிமன்றத்தில் கொடுக்கணும். அப்படி தண்டனை சட்டப்படி கிடைச்சா அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன தேர்தலுக்கு முன்னாடி மண்டி போட்டு சர்ச்சில் வேண்டிக்கிட்டாரு, மண்டி போட்டே நடந்து போனார். அப்போ என்ன எண்ணத்தில் போனார்? அப்போ திருச்செந்தூருக்கு அவர் போகலை, ஸ்ரீடிக்கு போகலை. இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு, இப்போ திருச்செந்தூர் போகிறாரு, ஸ்ரீடி போகிறாரு. அடுத்து யாராவது சொன்னால் எம்ஜிஆர் கொல்லூர் கோயில் போவார், மூகாம்பை கோயில், நீங்கள் அங்கே போனால் அங்கே போவாங்க. முதல்ல சர்ச்சுக்கு போனார், இப்போ கோயிலுக்கு போகிறாரு. நான் சர்ச்சுக்கும் போவேன் கோயிலுக்கும் போவேன்னு காட்டுறாரு. அது ஒன்று தான் இதில் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அது ஒரு திருப்தியோட வேண்டுதலோட போனால் முருகன் எல்லாம் பார்த்துக்குவான்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. நல்லா இருக்கட்டும். அதை பற்றி நம்ம இதை போய் ஒரு பெரிய விவாதமாக்கி கொள்ள விரும்பலை. 85% அப்படிங்கிற வாக்குப்பதிவே விஜய்னால தான் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரினா நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொன்னதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய சொன்னதை நீங்க கேள்விப்படல. விஜய்னால எந்த ஒரு மாற்றமும் அதெல்லாம் இல்ல. விஜய்க்கு என்ன ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கறது நான் அந்த கணக்கு போகல. அது 4ஆம் தேதி தெரியும். அதனால ஓட் ரைஸ் ஆகலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு மாநில துணைத் தலைவரா இருக்கீங்க, விஜய்க்கு என்ன மாதிரியான பெர்சன்டேஜ் கிடைக்கும்? கண்டிப்பா நான் சொல்ல முடியாதுமா. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாருமே அடுத்த ரிசல்ட் என்னவா இருக்கும், இன்னும் தேர்தல் கணிப்புகள் பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்னைக்கு வெளியாக இருக்கு, என்னவாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு 20 பேர் ரெடியா இருக்காங்க கட்சி தாவறதுக்கு, கரை வேட்டியை மாத்தி கட்டுறதுக்கு திமுகவுல ரெடியாக இருக்கிறதாக இன்னைக்கு தகவல் வெளியாயிருக்கு. திமுகவே ஒரு ஷாக்ல இருக்கு. இதுல முக்கியமாக மனோ தங்கராஜ் கயல்வெளிக்குல சீட்டு கொடுக்கல, முக்கியமான அமைச்சர்கள் முக்கியமான நிர்வாகிகளுக்கு தகுதியான ஒரு மதிப்பு அவங்களுக்கான அதிகாரங்களை கொடுக்கல திமுக அப்படின்னு 20 பேர் ரெடியா இருக்காங்க. இன்னும் பட்டியல் நீளும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? திமுக ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி, நீங்க சொன்ன எல்லாருமே அமைச்சர்களா இருந்தவங்க. ஆமா, அந்த கட்சி அமைச்சர்கள் ஆகிற வாய்ப்புகளை கூட அவங்களுக்கு கொடுத்துருக்கு. திமுகவில் இருக்க எல்லாருக்குமே அமைச்சராகிற வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு ஒரு தேர்தல் முடிவு வருவதற்கு முன்பாக 20 பேரோ 200 பேரோ 300 பேரோ அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல தலைவர்கள் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து வேறு இடங்களுக்கு மாறுவது அது வழக்கமான ஒன்று தான். நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பல மாநிலங்களில் இருக்குது. இப்போ தேர்தல் முடிவுகளே வராத நிலையில் இப்படிலாம் வரக்கூடிய செய்திகள்லாம் ஒரு யூகங்களின் அடிப்படையில் சொல்கிற செய்தியாக தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கு எக்ஸிட் போல் வந்த பிறகு எக்ஸிட் போலையும் 100% நம்பிட முடியாது. பட் அது ஒரு ஒரு இது காட்டும், ஒரு அடையாளத்தை காட்டும். இலக்கு இப்படி தான் இருக்குது, இப்படி தான் எங்களுடைய பார்வை இருக்குன்னா ஆளுக்கு ஒரு பார்வையில் சொல்லுவாங்க. சில நேரங்களில் முடிவுகளை சொல்கிற எல்லாருமே ஒரே மாதிரி எக்ஸிட் போலில் சொல்லுவாங்க. சில நேரங்களில் அதுலேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கும். ஒருத்தர் தேசிய ஜனநாயக கூட்டணி 180 இடத்துல ஜெயிக்கும்பாங்க,
சிலர் வந்து 60 இடத்துல தான் ஜெயிக்கும்பாங்க. இது ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டிருக்கும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று முரண்படும் போது அந்த எக்ஸிட் போல் முடிவுகளையும் அப்படியே 100% ஏற்றுக்கணுங்கிறதையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களே இந்த எக்ஸிட் போலுக்கான தரவுகளை கலெக்ட் பண்ணுறவங்க அதை சீரமைத்து வெளியிடக்கூடிய அவர்களே ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட கருத்துக்களை சொல்லும்போது அதையும் நம்ம முழுமையாக இது பண்ண முடியாது. ஓரளவு பல மாநில தேர்தலில் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸிட் போல்கள் அப்படியே வெற்றிக்கான அந்த உத்தரவாதத்தை அப்படியே தந்தது உண்டு. சில நேரங்களில் அதில் மாற்றம் ஏற்பட்டதும் உண்டு. நம்ம ஏற்கனவே கடந்த ராஜஸ்தான் சத்தீஸ்கர்லாம் பார்த்தோம். சில நேரங்களில் காங்கிரஸுக்கு நிறைய எக்ஸிட் போல் வந்திருக்கும் போது பிஜேபி பெரிய வெற்றி பெற்றிருக்கு. சில நேரம் பிஜேபிக்கு வரும்போது அந்த வெற்றிக்கான லேசாக கொஞ்சம் தடுமாறி இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி இங்கேயும் பார்ப்போம். ஏன்னா எக்ஸிட் போலில் வாக்களித்து விட்டு வரக்கூடிய எல்லோருமே அப்படியே உண்மையை தான் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ப முடியாது. சொல்லித்தான் ஆகணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு கிடையாது. சில பேர் வெளிப்படையாக சொல்ல ஆசைப்படுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. வெளிப்படையாக சொல்ல ஆசைப்படுறவங்க சதவீதம் எத்தனை பேர், சொல்லாதவங்க எத்தனை பேரெல்லாம் நம்ம பகுத்து பார்க்க முடியாது. ஏதோ அங்கே அவங்களுக்கு கிடைச்ச தகவலை வச்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு முன்னாடியே கட்சியிலேருந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் விளையிறாங்க, போகிறாங்க, வர்றாங்கங்கிறதெல்லாம் அதில் நான் இப்போ பெரிய ஆர்வம் காட்டலை. அது முடிவுகள் வரட்டும், அப்புறம் பார்ப்போம். ஏன்னா எப்பவுமே திமுக அடுத்ததாக 2வது முறையாக ஆட்சி அமைத்ததில்லை அப்படிங்கிற ஒரு வரலாறே திமுகவுக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த கட்சியின் மேல நிறைய அதிருப்தியில மக்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது ஏன் அமைச்சர்களே அந்த மாதிரியான ஒரு அதிருப்தியில இருக்காங்க, கூட்டணி கட்சிகளும் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை தான் தேர்தல்ல இருந்து இப்ப வரைக்குமே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு கொடைக்கானலுக்கு எல்லா அமைச்சர்களுமே இப்ப அதிகாரத்தை கொடுத்த அமைச்சர்கள் எல்லாமே அங்க இருக்காங்க. இப்ப இன்னைக்கு ரிட்டர்ன் வர இருக்கிறாங்க. இதுல இந்த ஒரு செய்தி அப்படிங்கும் பொழுது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு எப்படி ஒரு மனநிலையை ஏற்படுத்தும், கட்சி அடுத்ததை ஆட்சியில அமைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் கொடுக்கும் இல்லையா? ரொம்ப நம்ம தாண்டுவோமா மாட்டோமாங்கிற நிலையில இல்ல, தாண்டிட்டு இருக்கோம். தெரிஞ்சிடும் 2-3 நாள்ல. அதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் அங்க நடந்திருக்குமா? அங்க ஏதோ பெரிய விவாதங்கள் நடந்த மாதிரியும் பல பேர் போக தயாரா இருக்கிற மாதிரியும் அதற்காக முதல்வர் வருத்தத்துல இருக்க மாதிரி எங்கெல்லாம் இங்க செய்திகள் வருது. இன்னைக்கு காலை பத்திரிகைகள்லாம் கூட செய்திகள் பார்த்தேன். எல்லா சோசியல் மீடியாக்களையும் இந்த செய்தி பரவிக்கிட்டு இருக்கு. இந்த கட்சி திருப்பி ஆட்சிக்கு வந்ததில்லைங்கிறது வரலாற்று உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த முறை 4 முனை போட்டி நடைபெற்றிருக்கிறது. எல்லா கட்சியுமே அவங்கவுங்க வெற்றிக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க, பாடுபட்டிருக்காங்க. ஒரு ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் வேணும்னு தமிழக மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கு பல அத்தாட்சி உண்டு. ஏனென்றால் அவங்க பல போராட்டங்கள், நீங்கள் சாதாரண பொதுமக்களை விட அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், செவிலியர்கள், பொறியாளர்கள், மக்கள் நலப் பணியாளர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், அவங்க போராட்டம் நடத்தாத எந்த இலாக்காவும் துறையும் தமிழ்நாட்டில் இல்லை. அப்போ அப்படிப்பட்டவங்களே ஒரு 15 லட்சம் குடும்பம் வாக்களித்திருந்தாலே திமுக சரிவை நோக்கி போயிருக்க வேண்டும். அவங்க அவ்வளோ போராடி இருக்காங்க. அந்த போராட்டம் கொஞ்ச நெஞ்ச போராட்டம் இல்லை, ரொம்ப சிறை சென்றிருக்கிறார்கள். தினசரி தொடர் போராட்டம், பெண்கள் எல்லாம் தொடர் போராட்டம், ரோட்டில் மவுண்ட் ரோட்டில் உட்காந்து மாவட்டங்கள் தோறும் அவங்க போராடிய அந்த போராட்ட குணத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். சாதாரணமாக நம்ம பார்க்க முடியாது. வேறு வழியே இல்லை. இந்த கட்சி ஆட்சியில் நமக்கு நியாயமான தீர்வு கிடைக்காது, போராடினால்தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற முயற்சியில் அவங்க இருந்ததை பார்த்தோம். அப்போ ஏறத்தாழ ஒரு 15 லட்சம் குடும்பமும் அரசுக்கு எதிராக வாக்களித்திருந்தால் அப்போ நீங்கள் சொன்ன அந்த வரலாற்று மீண்டும் அந்த வரலாறு நிரூபிக்கப்படும் என்பதுதான் நம்முடைய கருத்து. ஆனால் எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத கொஞ்சம் பொறுத்தது பார்ப்போம். இந்த பக்கம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறாங்க, அடுத்த ஆட்சி அதிமுக ஆட்சி தான் அமையும் என்று. ஏன்னா அவர் கடுமையாக அந்த தேர்தலில் தலைவர்கள் உழைத்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் கடுமையாக உழைச்சிருக்கிறார். தேர்தல் அறிவிப்பிற்கு பிறகு, தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு கடுமையாக உழைச்சிருக்கிறார். எல்லா தொகுதிகளுக்கும் அவர் நேரிலேயே சென்று மக்களை சந்திச்சிருக்கிறார். அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி உட்பட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களின் தொண்டர்களின் நம்பிக்கை. அது பக்கம் உழைச்சிருக்கிறார். ஒரு பக்கம் சீமான் 234 வேட்பாளர்களையும் முதலாவதாக அறிவித்து 50% பெண்களுக்கு இடம் கொடுத்து எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரும் கடுமையாக போராடி இருக்கிறார்.
அவருடைய வாக்குகளை விஜய் அவர்கள் அறுவடை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு. விஜய் அவர்கள் நேரில் நிறைய இடங்களுக்கு போகாட்டி கூட அந்த இளைஞருடைய துள்ளல் எழுச்சி நம்ம களத்துல தெரிஞ்சது. ஆனா ஒட்டுமொத்தமா நம்மளும் அதை புறக்கணிக்க முடியாது. ஆனா விஜய் விசிக வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை தான் வந்து ரொம்ப அதிகமாக பிரிச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு கட்சியுமே இருக்குமா அப்படிங்கறதும் வந்து ஒரு கேள்விக்குறிதான் அப்படிங்கிற மாதிரியான அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து. அதெல்லாம் தவறு. நாம் தமிழர் கட்சியோ விசிகாவோ விஜய் அவர்கள் ஓட்ட பிரிச்சதுனால கட்சியே இருக்குமாங்கிறதெல்லாம் அப்படி அபத்தமாலாம் நம்ம நினைக்கலாம். அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கறத வந்து தக்க வச்சுக்கிறது என்ன பெர்சன்டேஜ் யார் பெர்சன்டேஜ் எதுக்காக மாறுச்சுன்னு யாருமே சொல்ல முடியாது. திமுகவுக்கு எதிராக ஏறத்தாழ ஒரு 2 கோடி வாக்குகளுக்கு மேல போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு 2.25 கோடி வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் தமிழர் கட்சி ஏறத்தாழ 33-34 லட்சம் இப்படி எல்லா வாக்குகளையும் சேர்த்தா எதிராக வந்திருக்கு. அந்த எதிரான வாக்குகள்லாம் இப்போ அதே கட்சிகளுக்கு கிடைச்சிருக்கா, அதுல சிலர் மாறி மாறி போட்டிருக்காங்களாங்கிறதெல்லாம் தேர்தல் முடிவு தான் தெரியும். இதனாலதான் இவர் வீழ்ந்தாரு, இதனாலதான் அவர் வீழ்ந்தாருன்னு கிடையாது. மக்களுடைய விருப்பம் என்னவோ அதை எல்லாரும் ஏத்துக்க தானே வேணும். இன்றைக்கு திமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு வாக்காளரும் முதலில் தேர்வு செய்வது தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் என்பதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறமேலு நான் சீமானுக்கு போடுவேன், நான் விஜய்க்கு போடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் அது அடுத்த கட்டம். அதுல எவ்வளவு பேர் போடுறாங்கிறதெல்லாம் நம்ம எதையுமே இப்ப உறுதியா சொல்ல முடியாது. 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம காத்திருக்க தான் வேணும். இந்த துறைமுகத்துல வேட்பாளராக நிறுத்தப்பட்ட தாவேக்கால இருந்து அசோக் அவரை வந்து சேகர் பாபு அவர்கள் மிரட்டியதாக ஒரு தகவல் அப்ப இருந்தே, அதாவது பிரச்சாரத்துல இருந்தே வந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு அவர் வந்து என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் வந்து உயிர் பயத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க, அதனால எனக்கு பாதுகாப்பு வேணும்னு நேத்துல இருந்து அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவருடைய வழக்கு எடுத்துக்கணும், எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து வழக்கு பதிவு செய்யணும்னு போராடிட்டு இருக்கிறாரு. இதுல ஒரு நேரடியாவே ஒரு அமைச்சர் தலையிட்டு நான் வந்து நீ அதுக்கப்புறம் இருந்துருவியா, ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீ உயிரோட இருப்பியா அப்படிங்கிற மாதிரி இந்த மிரட்டல் எல்லாம் கொடுக்கறது வந்து எந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் சார்? இப்ப வரைக்கும் ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அவர் ஒரு அமைச்சருங்கிறத நீங்க முதல்ல மறந்துடுங்க. அவர் ஒரு வேட்பாளர், அவர் ஒரு மாவட்டத்தில் முக்கிய திமுக பிரமுகர். களத்தில் ரோட்டில் நிற்கும் போது எல்லாரும் ஈக்குவல் ஆயிடுறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு கண்டிப்பா. ஆனா இப்படி யாரையும் மிரட்டுறதுங்கிறது சட்டப்படி தவறு தான். அதுக்காக தாவேகா நண்பர் சொன்ன போல அவர் அப்படி மிரட்டப்பட்டிருந்தாருன்னா அவர் சட்டத்தின் உதவி தான் நாடணும். இன்னைக்கும் நீதிபதிகள்கிட்ட காவல்துறை அதிகாரிகள்கிட்ட தங்களுடைய குறைகளை சொல்வதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கு, அதை பயன்படுத்தணும். எல்லாத்தையுமே அரசியலாக்கிட்டு இருந்தா முடியாது. இந்த எக்ஸிட் போல் வந்து இருக்கக்கூடிய நிலையில நேற்று திருச்செந்தூர் புறப்பட்டார் விஜய் அவர்கள். இன்னைக்கு ஷீரடி சாய்பாபா அவர்களை வந்து வழிபடுவதற்காக போயிருக்கிறார். இதுல இன்னொரு விஷயம் வந்து யாரும் இது கவனிக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சபரீசன், அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனும் திருச்செந்தூரில் வந்து போய் அது இல்லாம சூரசம்ஹார பூஜையில யாகத்துல வந்து கலந்துக்கிட்டாரு. இது முன்னாடியே ஒரு தடவை வந்து பெரியார் இருக்கும் பொழுது இது நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து ஒரு நிறைய சர்ச்சையான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதுல முக்கியமா இவங்க எல்லாருமே, சபரீசனும் வந்து திருச்செந்தூர் போயிருக்கிறாரு, விஜயும் திருச்செந்தூர் போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கொடைக்கானல்ல துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து கடவுள்கிட்ட கண்ணீர் விட்டு வேண்டிட்டு இருக்காங்க. இங்க சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்குது? இந்துக்களை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா இந்துக்களுடைய ஓட்டு நமக்கு வந்துடணும் அப்படின்னு? இனிமேல் சாமி ஓட்டம் வந்துருமா? ஏற்கனவே ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. சரி, இப்ப போறது அவங்களுடைய திருப்திக்காக போவாங்க, அவங்க வேண்டுதலுக்காக போவாங்க. என்ன திருப்தின்னு தெரிஞ்சுக்கலாமா? சபரீசன் ஏற்கனவே திருச்செந்தூர்ல இந்த சத்ரு சமகார பூஜை சிறப்பு யாகம்லாம் அவர் நடத்தியிருக்காரு. துர்கா ஸ்டாலின் எப்பொழுதுமே அவங்க வந்து முதல்வருடைய துணைவியார் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருக்காங்க. இந்துக்கள் ஓட்டுலாம் வந்துருமானா எப்படி? இனிமேல் ஓட்டு போட்டது மாறுமா சாமி கும்பிட்டா? அது எனக்கு தெரியல. இல்ல வெற்றி வேலை கொடுத்து விஜய வந்து வாழ்த்தி இருக்காங்க. இல்ல எல்லாரும் வாழ்த்தத்தான் செய்வார். நீங்க போனாலும் கோயிலுக்கு போனா பூசாரி வேண்டியவர் அர்ச்சகர் வாழ்த்த தான் செய்வார். கோயிலுக்கு போற யாரு வாழ்த்தாம இருப்பாங்க? அது விஜய் மட்டும் இல்லை, எந்த கட்சி தலைவர் போனாலும் அங்கே வாழ்த்துவாங்க. அங்கே இருக்க நண்பர்கள் யாராவது ஒரு நினைவு பரிசாக வேலை கொடுத்துருக்கலாம். என்ன தேர்தலுக்கு முன்னாடி மண்டி போட்டு சர்ச்சில் வேண்டிக்கிட்டாரு, மண்டி போட்டே நடந்து போனார். அப்போ என்ன எண்ணத்தில் போனார்? அப்போ திருச்செந்தூருக்கு அவர் போகலை, ஸ்ரீடிக்கு போகலை. இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு,
இப்போ திருச்செந்தூர் போறாரு, ஸ்ரீரடி போறாரு, அடுத்து யாராவது சொன்னா எம்ஜிஆர் கொல்லூர் கோயில் போவார், மூகாம்பை கோயில், நீங்க அங்க போனா அங்க போவாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க மன திருப்தியை பொறுத்தது. ரிசல்ட் இதை பாசிட்டிவா வந்து ஒரு வரணும். ஸ்டண்ட் அடிக்கிறான்னு நான் சொல்ல விரும்பல. இதனால பெரிய மாற்றங்கள் வந்துருன்னு சொல்ல அப்ப எல்லாம் கண்டுக்காத இந்துக்களை வந்து இந்து கோவில்களை வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தலைவர்களும் வழிபடுவதற்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் முதல்ல முதல்வரின் துணைவியாரெல்லாம் கண்டுக்கல சொல்ல முடியாது. அவங்க நிறைய கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. அவருடைய மருமகனும் ஏற்கனவே ஒரு சத்ரு சமகார பூஜை ஏதோ ஒன்று அங்கே நடத்தினார் திருச்செந்தூரில். அதே அப்போயே பெரிய மக்கள் நடமாடுற பகுதியில், அந்த வளம் வர்ற பகுதியில் நடத்திட்டாங்கன்னு பிரச்சனைலாம் வந்துச்சு. விஜய் போகிறது இப்போ புதுசு. இது விஜய் புதிய படத்தில் நடிக்க போகிறேன்னு சொல்கிற மாதிரி இது புதிய கோயிலுக்கு போகிறாரு. கோயிலுக்கு போகிறவங்கள ஏன் போகிறீங்கன்னு கேட்க முடியாது. ஏதோ ஒரு திருப்திக்கு போகிறாரு, யாரோ சொல்லியிருப்பாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க, நண்பர்கள் யாராவது சொல்லியிருப்பாங்க. முதல்ல சர்ச்சுக்கு போனார், இப்போ கோயிலுக்கு போகிறாரு. நான் சர்ச்சுக்கும் போவேன் கோயிலுக்கும் போவேன்னு காட்டுறாரு. அது ஒன்று தான் இதில் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். அது ஒரு திருப்தியோட வேண்டுதலோடு போனால் முருகன் எல்லாம் பார்த்துக்குவான்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. நல்லா இருக்கட்டும். அதை பற்றி நம்ம இதை போய் ஒரு பெரிய விவாதமாக்கி கொள்ள விரும்பல. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவில் திருவிழா, இன்னைக்கு மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு தேர் நடந்துட்டு இருக்கு மாசி வீதிகளில். அந்த 2 தேரும் தனித்தனியா, அம்மன் தனியா, ஐயா தனியா, சுந்தரேஸ்வர் தனியா, 2 தேரும் வரும்போது மக்கள் கடல் மாதிரி நின்று வணங்கும் போது அதுதான் நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியுது. இவங்கெல்லாம் கோயிலுக்கு போறாங்கிறது எனக்கு தெரியல. அந்த காட்சியை நீங்களும் பாருங்க, தொலைக்காட்சியை பாருங்க. அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அந்த சாலையில் நின்று கடவுளை வேண்டுறாங்க. எல்லாரும் வேண்டுதலுக்கு கடவுள் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கணும். அது மாதிரி இவங்களும் வேண்டுறாங்க. அவ்வளோதான். இதை அப்படித்தான் நம்ம பார்க்கணும். இதை ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் கோயிலுக்கு போகிறத கூட அது பெருசாக தொலைக்காட்சிகளை லைவாக காட்டி கிளம்பிட்டாரு, புறப்பட்டாரு, ஃப்ளைட்டில் ஏறிட்டாரு, போகிறாருங்கிறதெல்லாம் அது எந்த அடிப்படையில் அவர் போகிற நோக்கம் நிறைவேறதுக்கா இல்லை அந்த இது போகிறது எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்கான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில வந்து விஜயனாலதான் ஒரு மாற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம இந்த 85% அப்படிங்கிற வாக்குப்பதிவே வந்து விஜயனாலதான் ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரினா நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொன்னதை வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய சொன்னதை நீங்க கேள்விப்படல. நிறைய பேர் இது வாக்கு சதவீதம் அதிகமே கிடையாது. ஏறத்தாழ 64 லட்சம் வாக்குகளை நம்ம நீக்கி இருக்கோம். எஸ்ஐஆரை எதிர்த்து போராடியவர்கள், எஸ்ஐஆரை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனவங்க, எஸ்ஐஆரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனவங்க எல்லாரும் வாயை மூடிட்டு இருந்தாங்க. ஏன்னா எஸ்ஐஆரோட இறுதி பட்டியல் வெளியிடும் போது எந்த பகுதியிலையும் பிரச்சனை இல்லையே. எங்கள் ஊரில் 1000 ஓட்டை காணாம், எங்கள் பகுதியில் 300 ஓட்டை காணாம், இஸ்லாமியர் ஓட்டுகளை எல்லாம் நீக்கி விட போறாங்கலாம் சில திமுக தலைவர்கள் சொன்னாங்க. எந்த இஸ்லாமியர் பகுதியிலேருந்து எங்களுக்கு 10,000 ஓட்டு காணாம போச்சுன்னு ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இல்லை. அப்ப எல்லாரும் உயிரோடு இருக்கிறவங்க, லைவா இருக்கிறவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அனைவருக்கும் வாக்களிக்கிற உரிமை உள்ள அனைவருக்கும் வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. என்ன இப்போ ஒவ்வொரு பகுதியிலையும் இப்போ சென்னையில் 54%, 55%, 52% போலாகும். இப்போ அந்த 70%, 72%, 74% போலாயிருக்கு. சில ரூரல் ஏரியாவில் உங்களுக்கு 74%, 75% போலாகும். இப்போ இந்த உண்மையான வாக்காளர்கள், அந்த இல்லாத வாக்காளர்கள்லாம் கணக்கில் கழிச்ச பிறகு இப்போ அங்கே 85%, 90% வரைக்கும் போலாயிருக்கு. ஒரு மாற்றமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாமே கரெக்டாக எப்பவும் போலதான் தேர்தல் நடந்திருக்கு. என்ன இல்லாத எண்களையும் நம்ம கணக்கில் வச்சுக்கிட்டு நிறைய மிச்சம் போடாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இல்லாதவர்களை நீக்கிய பிறகு இடமாறி சென்றவர்கள், நிரந்தரமாக இடமாறி சென்றவர்கள், இந்த உலகை விட்டே சென்றவர்கள், அவர்களெல்லாம் நீக்கிய பிறகு சரியான கணக்கு வந்ததுனால சதவீதம் 75% 90 வரைக்கும் வந்திருக்கிறது தான் உண்மை. இதில் பெரிய ஆர்வம் கீர்வங்கிறதுக்கெல்லாம் அங்கே வழி இல்லை. ஆனால் அந்த தம்பிங்கள்ட்ட ஒரு ஆர்வம் இருந்தது. அதை நான் இல்லைன்னு முற்றிலும் புறக்கணிக்க முடியாது. அது இருக்கத்தானே செய்யும். நீங்கள் சினிமா தியேட்டரில் போய் ஒரு ஆரவாரம் பண்ணுறது யாரு? இளைஞர்கள் தான் பண்ணுறாங்க. நம்மளே முடிவு பண்ணுவோம். இந்த ரிலீஸ் ஆர்டேக்கெல்லாம் படத்துக்கு போனோம்டா, பசங்கள்லாம் கத்தி டைலாக் கேட்க விட மாட்டாங்க, சீனை பார்க்க விட மாட்டாங்க, 4 நாள் கழிச்சு போவோம் அப்படின்னு நம்ம பண்ணுவோம்ல. அந்த மாதிரி இவங்க இந்த அரசியலையும் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக உற்சாகமாக எடுத்துக்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்த ஓட்டுகளும் ஒரு வந்ததுனாலதான் எல்லாம் ரைஸ் ஆயிடுச்சுங்கிறது தப்பான கணிப்பு. விஜய்னால எந்த ஒரு மாற்றமும் வந்து அதெல்லாம் இல்லை. விஜய்க்கு என்ன ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது நான் அந்த கணக்கு போகல. அது 4ஆம் தேதி தெரியும். அதனால ஓட் ரைஸ் ஆகலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு மாநில துணைத் தலைவரா இருக்கீங்க, விஜய்க்கு என்ன மாதிரியான பர்சன்டேஜ் கிடைக்கும்?
கண்டிப்பா நான் சொல்ல முடியாதுமா. எல்லாரும் பல பேர் ஜோசியம் சொல்லிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் இல்ல மத்தியில ஜோசியத்தை பார்த்துதான் திருச்செந்தூரே போனாருங்கிற ஒரு செய்தி அது அவரு போயிருக்கட்டும், அது அவரு எல்லாரும் போகலாமே. திருச்செந்தூர் முருகன் இந்த உலகத்துக்கே மக்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியவர், எல்லாரும் போகலாம். அதுல விஜய் போகக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லை. விஜய் ஜோசப்னு சொல்றதே ஒரு காலத்துல ரொம்ப கடுமையா எழுத்தாங்க சில பேர். என்ன இப்படி சொல்றீங்க திடீர்னு? நம்ம அண்ணன் நெச்சிராஜா அவர்கள் கூட ஜோசப் விஜய்னு முதல்ல ஒரு ட்விட்டர் போடும்போது உடனே போட்டு விட்டார். ஜோசப் விஜய்னு ஏன் சொல்றீங்க அப்படி இப்படிலாம் போட்டாங்க. அப்புறம் அவரே விஜய ஜோசப் விஜய்னு எல்லா டாக்குமெண்ட்ஸ்லயும் சரி, அறிவிப்புலையும் சரி, பெயர்லையும் சரி, தேர்தல் போட்டியிலையும் சரி எல்லாம் அவரே போட்டாங்க. அப்ப அவங்க கோயிலுக்கெல்லாம் ஜாஸ்தி போன மாதிரி தெரியல. படங்கள்ல அடிச்சு சிவகாசியில அடிச்சு பட்டை அடிப்பாரு. இப்ப உண்மையிலே கோயிலுக்கு போறாரு. அது ஏதாவது இருக்கட்டுமே, அது அவருடைய திருப்தியோ இல்ல மக்களை திருப்திப்படுத்துறதுக்கோ இல்ல வேற ஒரு கருத்துக்கள் அவர் மேல பதிஞ்சிடக்கூடாது, அதை முதல்ல உடைச்சிடணும் அப்படிங்கிறதுக்கோ எது வேணா ரெண்டு போகுது. இது உலகம் தானே, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இருக்கட்டும். ஆனா இளைஞர்கள் மத்தியில இளைஞர்கள்லாம் ரொம்ப சின்ன வயசு தம்பிங்க குழந்தைங்க அவங்களாம் ரொம்ப ஆர்வமா ஓட்டு போட்டாங்க. அவங்க ஓட்டு போட்டதுல வீட்டில் ஒருத்தர் அவங்களே சொல்லி கம்பல் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறதெல்லாம் தெரியாது. இது மே 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் மட்டும் இல்லை, யாருமே அப்படி சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. அதற்காக எல்லாரும் அதிகபட்சம் நம்ம 10ன்னு நினைச்சோம், 20% வாங்குவாரு, 25% வாங்குவாரு, சில குறிப்பிட்ட தொகுதியில 30% வாங்குவாருங்கிறத பார்ப்போம். கண்டிப்பா சார். எல்லாருமே தேர்தலை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு, அதாவது இந்த டிரான்ஸ்பார்மர் டெண்டர் விவகாரத்துல 397 கோடி ஊழல் செய்யப்பட்டதாக இந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்புல வர இருக்கு. ஆனா இது எந்த ஒரு மீடியாக்கள்லயுமே யாரும் எடுத்து பேசல அப்படிங்கறத உண்மையான விஷயம். ஏன்னா எல்லாருமே விஜய் அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் ரிசல்ட் இப்ப இதை மட்டும் தான் பேசுறாங்க. இன்னைக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு வரும்? ஏன்னா அவருக்கு எகெயின்ஸ்டா தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னைக்கு வந்திருக்க செய்தியை நான் கேள்விப்பட்ட வகையில் 47,000 புதிய டிரான்ஸ்பார்மர்கள் 2022-23 வாங்கினதுல 397 கோடி அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்றதான் குற்றச்சாட்டு. அதுல நீதிமன்றம் இதை சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற சொல்லி பரிந்துரைத்திருக்காங்க. அது சிபிஐ என்கொயரி நடக்கல, அதுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு. இது தவறு நடந்திருந்தா கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே பல வழக்கு அவர் மேல இருக்கு, இந்த வழக்கு அவர் மேல சேரும். ஏன்னா இது அரசாங்கத்தினுடைய சொத்து அப்படிங்கும் பொழுது இது இந்த வழக்கு எந்த விதத்துல எடுத்துட்டு போகும்? அரசாங்கத்தினுடைய இழப்புங்கிறது மக்களுடைய இழப்பு தானே, தமிழ்நாட்டு மக்களுடைய இழப்பு தானே. தமிழக அரசுடைய இழப்புங்கிறது தமிழக மக்களுடைய இழப்பு. 397 கோடி கொள்முதல்ல தவறு நடந்திருக்குன்னா அது சிபிஐ நிச்சயமா கண்டுபிடிப்பாங்க. அதுக்கான விளக்கத்தை அவர் நீதிமன்றத்தில் கொடுக்கணும். அப்படி தண்டனை சட்டப்படி கிடைச்சா அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். இதில் தமிழக அரசாங்கமும் பொறுப்பு. அவர் மட்டும் இல்லை, இதில் கூட இருக்கிற அதிகாரிகள் பல பேர் இதில் தெரிஞ்சே தவறு பண்ணியிருந்தா அவங்களும் இதுக்குரிய பதிலை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்காங்க. இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன்.